இந்த ஃபைல போய் கொடுத்துட்டு வாங்க. ஃபைல் எடுத்துட்டு வா. சரி சார். என்ன உங்க பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டி சண்டை தான். குழந்தை இல்லைன்னு சொல்லி என் பொண்ணை கொடுமைப்படுத்துறான் சார். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பஞ்சாயத்து இருக்கையா. அங்க நியாயம் கிடைக்கல தானே இங்க வந்திருக்கோம். சரி சரி இருங்க. இந்த பார் ஸ்டேஷனுக்கு புதிய எஸ்ஐ வந்திருக்காரு. இவனை இங்க விட்டுட்டு நீங்க 2 பேரும் போங்க. சரிங்க ஐயா. நான் எதுக்கு சார் இங்க? ஏய் சொன்னதை செய்யா. இங்க பாரு நீ திரும்பி வரும்போது இந்த பொண்ணை கூட்டிட்டு வராத. நீ மட்டும் வா. எதுக்கு சார்? சொல்றல எல்லாம் உனக்கு சொல்லணும். போயா போங்கம்மா. வாமா. சீக்கிரம் வாங்கிட்டு வர மாட்டியா? குட் மார்னிங் சார். வணக்கங்க. பொம்பளை புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குன்னா ஏதோ பெரிய கஷ்டம் தான் வந்திருக்கணும். ஆமா சார், என்னோட ஹஸ்பண்ட் என்ன சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காரு. அழக்கூடாது. பொம்பளை புள்ள அழுதா நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. வா. இந்த பொண்ணோட புருஷன் யாரு? சார் ஜாதி மல்லி பூ மாதிரி இருக்க பொண்ணுங்க கூட வாழ்க்கை நடத்தணும்டா. அதை விட்டுட்டு அடிக்கிற திருட்டு பயல உள்ள எழுத்துட்டு போங்க அவனை. என் பொண்ணுக்கு எப்படியாவது நீதி வாங்கி தரணும் சார். நான் பிறந்ததே பொண்ணுங்களுக்கு நீதி வாங்கி தரதான். நீ இங்கே இரு. நீ வா வா. ஐயோ கடவுளே, இவன் கண்ணுல பட்டுருச்சு. இத்தனை வருஷத்துல உனக்கு இப்படி நீதி கிடைச்சிருக்குமா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியும் குழந்தைய பிறக்கலையா? நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த? மானங்கட்ட பயல. ஓ போங்கயா, சீக்கிரம் இங்க இருந்து போங்க. சாஸ்திரி ஐயா வந்துட்டேன். ஐயா மறுபடியும் நான் இப்படி ஒரு பெரிய மனுஷனோட சேர்ந்து வேலை பார்ப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ நடிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. கேஸ் ஏதாச்சும் இருக்கா? ஐயா இது எல்லாமே கேஸ் தான். இந்த கேஸ் இல்ல. ஓஹோ அதுவா? ஐயா சாவித்திரி அம்மான்னு ஒரு பெரிய சாத்வீகமான இடம் இருக்குயா. நல்லா இருக்குமா? ஆஹா போலீஸ் வராங்கக்கா. என்ன நடக்குதுங்க? அடடட வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்குது மருமகனே? வாங்க மருமகனே, வாங்க உள்ள வாங்க. உள்ள போங்கடா. பயப்பட வேண்டாம். நீங்க வாங்க. யாரையும் பிடிக்க வரல. வியாபாரம்லாம் எப்படி போகுது? கிராமத்துல வியாபாரம்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தானே இருக்கும். பாய் இருந்தா போதாதா உங்களை மாதிரி ஆளுக்கு? எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம், எனக்கே தெரியும். புராணத்துல வரும் பராசுரன் கதை தெரியுமா உனக்கு? ஊரை அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு, லஞ்சுக்கு அவனுக்கு ஒரு மனுஷன். அதுதான் அவங்க அக்ரிமெண்ட். நான் கூட அப்படிதான். சாப்பாட்டுக்கு பதிலா பணத்தை சாப்பிடுவேன். பொண்ணுங்களுக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். டெய்லியும் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுற மாமூலு இந்த மாதிரி ஆளுங்க கையில இல்ல. நல்ல அழகான பொண்ணுங்க கையில கொடுத்து விடணும். காலையில இங்க வந்துருவாங்க. சரியா? அப்புறம் இன்னைக்கு யார கொடுக்க போற? ஜோதி, ஸ்வேதா, சரளா, லக்ஷ்மி எல்லாரும் இங்க வாங்க. கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க. நகருங்கடி. பகாசுரனுடைய பசி மொத்தத்தையும் ஒரே தடவை முடிக்க முடியும். இதுதான் வேணும் எனக்கு. சித்தி, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இன்னைக்கு பேமெண்ட இவ கையில கொடுத்து விட. அது
அவ படிச்சிட்டு இருக்காதான். எனக்கு எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட்லாம் தேவையில்லை, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். ஒரு 3 நாள் கழிச்சு அனுப்பி வைக்கிறேங்க. லேடிஸ் ப்ராப்ளமா? ஆ, 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 ஆ. இந்த மாதிரி பொண்ணுக்காக 3 நாள் இல்ல 3 ஜென்ம வரையும் கூட காத்திருக்கலாம். தங்கச்சி பின்னாடி வா. அவன் பின்னாடியே வந்தானேமா. ஏன் பின்னாடி வரல? அவன் செங்கல் வாங்க வந்தான். டேய் நிஜமாடா, அடி வாங்கும் போதாச்சும் சொல்லிருக்க வேண்டியதானடா. நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? நான் செங்கல் வாங்குறதுக்காக வந்தேன் டேய் சார். ரவி, ஆ, செங்கல் வாங்குறதுக்கு யாரா வந்தாங்களா? இல்ல வரவே இல்ல. நீயும் வேலையா பாத்துட்டாரு. சரிடா. ஓகே ஓகே. உங்களெல்லாம் அண்ணன் கிட்ட போட்டு விடுறேன். மாமா வேணாமா வேணாமா, அண்ணன் கிட்ட மட்டும் சொல்றாதம்மா. ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெளியே போகாதன்னு? உட்காரு. உன்னை கட்டி வச்சாதான் எனக்கு நல்லது. மூஞ்ச பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. போட்டனா சாமியார் வந்துருவாரு, அமைதியா உட்காரு. நான் இப்ப வந்துருவேன். உட்காரு. வர வர உனக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. நான் எங்கேயாவது வெளியே போனா உடனே நீயும் எங்கேயாவது போயிடுற. நானும் உன்னை பாத்துட்டு தான் இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. அமைதியாரு, இன்னும் சமைக்கல. சாமி வாங்க வாங்க. என்னடா நந்தா, எப்படி இருக்க? பயப்படாதடா நந்தா, மறுபடியும் ஏதாவது தேவையில்லாத வேலை பாத்தியா? இவருக்கு தைரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க தண்ணி குடிங்க. மறுபடியும் என்ன பண்ணாமா? வீட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப சைட்டு பண்ணிட்டாரு. அப்படியா? அது சாமி, எப்போ இவர் நார்மல் ஆவாரு? சீக்கிரத்திலே அது கண்டிப்பா நடக்குமா. அப்புறம் இந்த வீடு வசதி எல்லாம் போதுமாமா? ஐயோ எல்லாம் நல்லா இருக்கு சாமி. ரொம்ப நல்லதுமா. இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல. காலையில இருந்து இப்போ வரைக்கும் இங்கதான் இருக்கானா? ஓய், என்ன பிடிச்சிருக்கா? என் கூட வரியா? வா. வரட்டும், பாத்துக்கிறேன். இந்தா புடி. பாத்து பாத்துடா. புடிடா. உடைஞ்சிருச்சா? பாத்து புடிடா. போடு. டேய் ரவி, யாரு தோஸ்தா? என்ன விஷயம்டா? இங்க வாடா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுடா. அட இங்க வாடா, எல்லாரும் வாங்கடா. வாங்கடா. என்னடா வாயில இருக்க மொத்த போலே காமிச்சிட்டே வரியே? என்ன விஷயம்டா? நல்ல பல் டாக்டரா போய் பாருடா. அது இல்லடா, இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழால நல்ல மசாலா கச்சேரி எல்லாம் இருக்குடா. நீங்க அங்க பாத்துருக்கணுமே, அத பத்தி தான்டா சொல்ல வந்தேன். நீ போன தடவை மாதிரி வெறும் பூஜை தானடா பண்ண போற? போங்கடா, எப்போ நடந்ததுக்கு இப்போ வந்து நீங்க சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் சொன்னேன். அது இல்லடா, நம்ம நந்தா சாமி குப்பம் சீதா பின்னாடி சுத்துறானாமே.
என்னாச்சுடா உங்களுக்கு எல்லாரும் இப்படி முழிக்கிறீங்க? டேய் சீன் போடாதடா. நீ உன் மனசுல இருக்கிறத பேசுற மாதிரியே தெரியலையேடா. ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு நீயே வந்து சொல்றியா? அடே முழுசா சொல்ல விடுங்க. இல்ல. சொல்லுடா. நம்ம நந்தா கிட்ட சொல்லி அந்த பொண்ணை டான்ஸ் ஆட ஒத்துக்க வச்சீங்கன்னா. சாமி அந்த செங்கலை கொஞ்சம் எடு. சீக்கிரம் ஏறா. எதுக்குடா இது இப்போ? புரியுதா? என்னடா அவன் செட் பண்ணி சுத்துவான், நான் டான்ஸ் ஆட கூப்பிட கூடாதா? ஏன்டா சொல்லிக்கிட்டே இருக்க? ஐயோ, ஆமா. டேய், விடுங்கடா, டேய். டேய், விடுங்கடா, டேய். டேய், விடுங்கடா. ஐயோ. எதை பத்தி பேச வந்த என்ன இப்படி அடிச்சுட்டே இல்ல. டேய் ஹாஸ்பிட்டல் வாங்கடா பாத்துக்கலாம். கொய்யால